எங்கள் பாப்பாவோட சோசியல் ப்ராஜெக்டில் நாங்கள் கேவ் செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், தொட்டாங்குச்சியில் கட் பண்ணி செஞ்சிட்டோம். அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தொட்டாங்குச்சியில் இது பேப்பரை இந்த மாதிரி கசக்கி ரோல் பண்ணி கம் போட்டு இப்போ நம்ம கேவ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக கேவ் வந்தோன்னே பார்க்கலாம். கேவ் ஃபுல்லாக போகுது பாருங்கள். இதுதான் கேவோட என்ட்ரன்ஸ். பாருங்கள், பேப்பரில் சுற்றி ஒட்டிட்டோம். கேவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே பேப்பர் ஒட்டலாம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களா? என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ குகைக்கு பாருங்கள் பேப்பர்ஸு. அந்த பேப்பர் மேலே பாருங்கள், நம்ம ஷீட்டை ஒட்டிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, A4 ஷீட் மேலே கலர் அடித்து அதை கட் பண்ணி நம்ம இங்கே பாருங்கள், இப்படி கலர் அடித்து. இது A4 ஷீட்டு தான். ஓகேவா? இப்போ நம்ம குகை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ரெடியான குகை பாருங்கள். 2 குகை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரீ செய்ய போகிறோம். இது என்ன அப்படின்னா நம்ம ஸ்க்ரப்பு. இது ஸ்க்ரப்பரை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி மரம் செய்கிறதுக்கோசரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மரம் செய்கிறது பார்க்கலாம். மரத்தில் குச்சி உடச்சிட்டு அதில் இலையெல்லாம் பிச்சுட்டோம். அதில் இப்போ நான் காமிச்சல அந்த ஸ்க்ரப்பரை பாருங்கள் ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கோம். பாருங்களேன், ஒட்ட வச்சது பாருங்கள். 2 மரம், ஒரு மரம் ரெடி ஆகிட்டுருக்கு. 800 மரம் பாருங்களேன். அதுக்கு வெறும் குச்சியில் பெயிண்ட் மாதிரி அடித்து வச்சுருக்கோம். அதுலேயும் இந்த மாதிரி எல்லாம் ஒட்ட போகிறோம். 2 மரம் ரெடியான ஒன்றை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மரத்துக்கு ஃபுல்லாக நாங்கள் ஸ்க்ரப்பரை ஒட்டியாச்சு. பாருங்கள், நிற்கிது பாருங்கள். மரத்தில் எல்லாம் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண குகையை தெர்மாக்கோலில் ஃபீட் பண்ணிட்டோம். பாருங்கள், மரத்தை இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். இங்கே பாண்டுக்கு காட்டன் ஒட்டி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மோல்டட் க்ரேக்கு எல்லாம் பெயிண்ட் அடித்தாச்சு. ஃபுல்லாக டெக்கரேஷன் குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதுவும் மோல்டட் க்ளே தான். கலர் அடித்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது 2 கேவ், ஃபயரு, இன்னும் வெப்பன்ஸோடு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கலர் அடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாண்டுக்கு கலர் அடித்தாச்சு. பெயிண்டில் நல்லா கிளிட்டர் போட்டு, பெயிண்டில் கிளிட்டர் போட்டு அடிச்சு. கிளிட்டர் தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஃபெவிக்ரைல். இது இது எதுக்குன்னா, இந்த குட்டி குட்டியாக கல் இருக்கு இல்லையா, அந்த கல் அது நான் இதெல்லாமே இங்கே பாண்டுக்கு டெக்கரேஷனுக்கு வைக்க போகிறோம். அது செஞ்சுட்டு இப்போ மேலே பெயிண்ட் அடித்தாச்சு, பிளாக் பெயிண்ட்டு. இப்போ இதுக்கு ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு அடிச்சிட்ருக்காங்க. இங்கே ஏர்லி ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கு. இதெல்லாம் நேமிங் எழுதணும். பார்க்கலாம். அடுத்து கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ராஜெக்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு 10லன்னு வாட்டர் கலர் அடித்தாச்சு. மொத்தத்தில் என்ன சொல்கிறது, நம்மளோட நேச்சுரல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், இங்கே குளம், இங்கே பாருங்கள் குளத்துக்கு வர்றதுக்கு வழி. இது என்ன அப்படின்னா, ஃபெவிக்ரைல் மோல்டட் க்ளே இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாண்டுக்கு. அதே தான் ஃபெவிக்ரைல் மோல்டிட்டை குட்டி குட்டி